இந்த மலையில கூட கடை திறந்திருக்காங்க. ஆமா, நல்லாதான் இருக்கு. இங்க வாங்க, சூடா குடிக்கலாம். சூப்பர் சுவை. ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 17ஆம் தேதி இரவு 1:17க்கு அந்த மணி அடிக்கும். உண்மையாவா சொல்றீங்க தாத்தா? யாராவது மணி அடிக்கிறாங்களா? அதுதான் மர்மம் யுவன். யாரும் இல்லை, ஆனால் மணி அடிக்கிறது. மணி தானாக அடிக்காது, யாரோ இருக்கணும். இன்னைக்கு யாரு மணி அடிக்கிறாங்கன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பயம் இருக்கலாம், ஆனா பதில் தெரியாம இருக்கிறது அதை விட மோசம். நீ என்ன ரகசியம் மறைச்சிருக்க? இன்னைக்கு கண்டுபிடிக்கிற. அது என்ன? அங்கே யாரோ இருக்காங்க. 30 வருஷமா பூட்டிய இடத்துல வெளிச்சமானா? கதவு பூட்டி இருக்கே. இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? இது என்ன ரகசிய பாதை? இவ்வளவு பெரிய பாதை இருக்கே. யாராவது மேல இருக்காங்களா? இந்த சுவட்ல ஏதோ இருக்கே. இங்க யாருமே இல்லையே. இது என்ன இங்க இருக்கு? யாருக்கு தெரியும் நான் இங்க வருவேன்னு? இது சாதாரண விஷயம் இல்ல. ஏரி இங்கதான் அடுத்த பதில இருக்கணும். அந்த படகு கீழே ஏதோ இருக்கு. இன்னொரு குறிப்பு. பழைய ரயில் நிலையத்துக்கு வா. சரி, அடுத்த தரம் கிடைச்சிடுச்சு. இங்க யாருமே இல்லையே. இது தளர்ந்து இருக்கே. நீரோட சுழலும் இடத்தில் தேடு. இதுதான் அந்த பழைய தண்ணீரால. இது என்ன ஒரு பாதை? ஒரு பெட்டியா? நீர் விழும் சத்தத்தை பின்தொடர். வாவ், இங்கதான் அடுத்த குறிப்பு இருக்கணும். ஒரு குகையா? இது கடைசி தடயமா? இவ்வளவு நாளா இதுக்காகத்தான். இதுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு கேமராவா? இதுக்காகத்தான் இத்தனை தடயங்களா? நம்ம திட்டமே வெற்றியாகும்னு நம்புறேன். ஒரு நாள் யாராவது இதை புரிஞ்சுப்பாங்க. இந்த நீர்வழிகள் மறந்துட்டா ஏரி வறண்டு போயிடும். அப்போ இந்த கிராமத்துக்கும் பிரச்சனை வரும். அதனால தான் இதை பதிவு பண்ணுறோம். உண்மை மறந்து போகக்கூடாது. இந்த வீடியோ யாருக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ இதை பார்க்கிறேன்னா நீ எல்லா தடயங்களையும் கண்டுபிடிச்சிட்ட. நாங்க ஆரம்பிச்சதை நீ முடிக்கணும். இது எல்லாமே எனக்காகவா? இன்னும் ஒரு கடிதம்? நீ கண்டுபிடித்தது பாதி உண்மை மட்டுமே. பாதியா? ஒரு நிமிஷம், 4 பேர் தானே இருக்கணும். இங்கே 5 பேர் இருக்காங்களே. இவர் யார்? மணிக்கூண்டின் ரகசியம் முடிந்தது. ஆனால் 5வது நபரின் கதை இப்போதுதான் ஆரம்பமாகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.